ஹாய் மெக்கானிக் ஃப்ரெண்ட்ஸு, இன்றைக்கி நம்ம டியோ ஹோண்டா BS6 இதில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, சாபி ஆன் பண்ணணுமே ஃபியூஸ் போயிடுது. அது ஏன் ஃபியூஸ் போயிடுதுன்னு அதை செக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்திருக்கோம். எங்கள் ஃப்ரெண்டு கடை இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே கழட்டி பார்த்துருக்குறாங்க, வயரிங்கு எல்லாம் செக் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது இவனால் சால்வ் பண்ண முடியல. சரி, அது எனக்கு கூப்பிட்டாங்க, நான் வந்திருக்கோம் இப்போ பார்க்குறக்கு, செக் பண்ணிக்கலாம். அது செக் பண்ணும்போது சரி ஒரு பிளான் வீடியோ எடுத்துக்கலான்னு இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ போடுறோம். எங்கள் வீடியோ யூடியூப் சேனல் பேர் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் முதல் வீடியோ போடுவோம், உங்களுக்கு வந்துடுவோங்க. ஏதோ டவுட் இருந்தால் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம லைவாக பார்க்க ஒரு ஸ்டெப்பாக காமிப்போம். பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். OBD கேபிள் இல்லாமல், OBD டூல்ஸ் இல்லாமல் நம்ம மல்டிமீட்டர்லேயே எந்த பிரச்சனை இருந்தாலும் BS6 வண்டி பொறுத்துக்கு, சென்சார் வண்டிக்கு நம்ம எந்த சென்சார் போனாலும் நம்ம மல்டிமீட்டர்லேயே செக் பண்ணிக்கலாம். டீட்டெயிலாக வீடியோ காமிக்கிறேங்க, நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ நம்ம செக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே. இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 20ஆம் நம்பர் ஃபியூஸ் வருங்க. இது 15ஆம் நம்பர் இருக்கிற இடத்துல இப்போ அது போயிடுச்சுன்னா, இப்போ நம்ம ஃபியூஸ் ஸ்டாக் இல்லை, அதனால் 15ஆம் நம்பர் போட்டு உங்களுக்கு காமிக்கிறோம், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ பாருங்க, சாவி ஆன் பண்ணுறோம். அது பார்த்தீங்களா, சாவி ஆன் பண்ணாலுமே ஃபியூஸ் போயிடுச்சு. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இப்போ செக் பண்ணுறோம். இது கழட்டிக்கலாம். ஃபியூஸுக்கு ஓகே. இந்த ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பட்டக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, ஃபியூஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல இப்போ இந்த மாதிரி ஃபியூஸ் போகுதுன்னு முதல்ல என்ன செக் பண்ணணும்னு பாருங்கள். முதல்ல வந்து இந்த ரிலேயுமே இந்த 2 ரிலே தான் முதல் செக் பண்ணணுங்க. இது வந்து செல்ஃப் ஸ்டார்டர் ரிலே. இதை பார்த்தீங்கன்னா மெயின் ரிலே. இந்த 2 தான் ரிலே வரும். இதுக்கு செல்ஃப் ரிலே தனியாக வராது. இதுதான் செல்ஃப் ரிலே. இதிலே செல்ஃப் வேலை செய்யும். இப்போ நம்ம இதை எப்படி செக் பண்ணணும்னு பாருங்கள். கண்டினியூட்டியில் மல்டிமீட்டர் கண்டினியூட்டியில் செட் பண்ணணும். கண்டினியூட்டி மோட்டில் செட் பண்ணிவிட்டேன். அப்போ வந்து பீப் சவுண்டு வர்ற இதில் பார்த்தீங்கன்னா டச் பண்ண பீப் சவுண்டு வரும். இப்போ நம்ம இந்த பீப் சவுண்டில் வச்சு செக் பண்ணுறோம். இதுக்கு வந்து இந்த ரிலேக்கு 3 பின் 1 லைனாக வருது பார்த்தீங்களா. இதுக்கு சென்டர் பின்னு, அப்புறம் இது 2 பெரிய பின் வருது பார்த்தீங்களா, இது கடைசி பின்னு. இந்த பின்னுக்கு இந்த சென்டர் பின்னுக்கு 2 பின் டச் பண்ணணும். பார்த்தீங்களா, சவுண்டு வருதுங்களா. சரி, இப்போ இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்படி பீப் சவுண்டு வந்துச்சுன்னு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த ரிலே நல்லா இருக்குது. அடுத்த ரிலே பார்க்குறோம். இதுக்கு வந்து சவுண்டு வராது, இதில் ரீடிங் வரும். இது 2 ஸ்டீல் கலரில் வருது பார்த்தீங்களா. 150 ரீடிங் வந்துச்சுன்னு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது பிரச்சனை இல்லை. இது 2மே நல்லா இருக்கு. இப்போ 2 ரிலே நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு மேக்னெட் சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்னெட் இருக்குல்ல, இதுக்குள்ளே இந்த மாதிரி மண் அதிகமாக சேர்ந்துருவாங்க. ஆயில் சீல் போனால் லீக்கேஜ் ஆகும். லீக்கேஜ் ஆனாலுமே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பூரா மண் அப்பிடும். அப்படின்னாலுமே அந்த காயிலில் இருந்து ஷார்ட் சர்க்கியூட் வந்து இந்த ECM வழியே ECMக்கு இன்புட் வருது பார்த்தீங்களா. அதனால் நம்ம இது ஆல்ரெடி கழட்டி க்ளீன் பண்ணியிருக்கோம். கழட்டும் போது பார்த்திங்கன்னா மண் ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் அவங்க க்ளீன் பண்ணி போட்டு பார்த்தாங்க, சரி ஆகலை. அவங்க என்கிட்ட சொன்னாங்க ஃபோனில், இந்த மாதிரி அப்பி இருந்துச்சு, ஃபோன் நிறைய இருந்துச்சு இதில் மண். அப்புறம் எனக்கு டவுட் வந்துச்சு. அதனால் சரி இது கழட்டி க்ளீன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அப்போ நம்ம ECM பார்க்குறோம். ECM தான் செக் பண்ணணும் மெயினாக. இப்போ பார்த்திங்கன்னா ECM கழட்டிக்கலாம். சரி, இங்கே ECM கழட்டுறாங்க. அது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பார்த்திங்கன்னா ECM நம்ம வந்து கழட்டியாச்சு. இப்போ வந்து ECMல பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்புட்டு. இந்த பூரா சர்க்கியூட்டு இது எத்தனை வேறு வருது இல்லை அவுட்புட்டு. இந்த சர்க்கியூட் வந்து பெரிய சர்க்கியூட் வந்து இன்புட்டு. இப்போ இன்புட்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்டில் பிளாக் பட்டி வருது பார்த்தீங்களா. இது வந்துட்டு சாவி இக்னிஷன் ஆன் பண்ணும்போது அவுட்புட் கரண்ட் இதில் வரும். இக்னிஷன் ஆன் பண்ணும்போது கரண்ட் வரும். அப்போ இது வந்து க்ரீன் கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, இது பாடி எடுத்து இதுக்கு ECMக்கு ஒரு எடுத்து வர்ற வயர். இப்போ இது 2 வயர் இங்கே கனெக்ட் ஆகுதுன்னு அதை முதல்ல நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள். இப்போ நம்ம சர்க்கியூட் ஃபிட் பண்ணுறோம்ல, இப்படி தான் ஃபிட் பண்ணுறோம்.
இப்படி ஃபிட் பண்ணுறோம்ல, இது ஏசிஎம் இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி ஃபிட் பண்ணும்போது இந்த 2 வயர், இந்த ரெட்டுமே பிளாக்கு இங்கே வருது, க்ரீன் இங்கே வருது பின்னில். இந்த பின் நம்பர் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மூலையில் கடைசி கார்னரில் இருக்கிறது மெயின் வயரு. இக்னேஷன் ஆன் பண்ணால் 12 வோல்ட் வருங்க. இது இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, 2ஆம் நம்பர் பின்னு. 2ஆம் நம்பர் பின் வந்து எர்த் வயரு. இதை 2 தான் செக் பண்ணுறோம். மல்டிமீட்டர் கண்டினியூட்டியில் வச்சு செக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி காமிக்கிறோம். பார்த்தீங்களா பீப் சவுண்டு வருது பார்த்தீங்களா? இப்போ பீப் சவுண்டு எப்படி வருது பார்த்தீங்களா? இது பீப் சவுண்டு வரக்கூடாது. பீப் சவுண்ட் வந்தோன்னு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டிங்கன்னா எர்த் வயருமே பேட்டரிக்கு மெயின் வயருமே 2 உள்ள அட்டாச் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடுச்சு. இது ஷார்ட் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும். சரி, இப்போ வந்து நம்ம ஓகே இது போயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா பக்கமாக வருங்க. இது புதுசு வாங்கினா 5000 ரூபா பக்கமாக வருங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்டுங்க, கேட்டு வாங்கினீங்கன்னா நல்லது. இப்போ நாங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லி வாங்க வச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா இது கஸ்டமரே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி காமிக்கிறாங்க, தெளிவாக வருதில்ல பார்த்தீங்களா? எம்ஆர்பி இது 4931 ரூபா வருது. இது வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம். அன்பாக்சிங் பண்ணுறது இதுதான் புதுசு, அது புதுசு. இதே பாருங்க, இது பழசு இல்லைங்களா? புதுசு வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பார்ட் நம்பர் ஒரு மாதிரி வருங்க. இது பார்த்தீங்கன்னா 02 வருதுங்களா பழசில். புதுசில் பார்த்தீங்கன்னா 03 வருங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதாங்க, இதை நம்ம போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மல்டிமீட்டரில் வச்சு காமிக்கிறேங்க. இப்போ பீப் சவுண்டு வருதுங்களா இல்லை நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பீப் சவுண்டு வரல, ரீடிங் தான் வருது. இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை போட்டு காமிக்கிறேங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் போட்டு காமிக்கிறேன். போட்டு தரேங்க பாருங்கள். ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபியூஸ் ரிலே இல்லாமல் மாட்டிக்கலாம். இப்போதைக்கு நம்மகிட்ட 15 ஆம்ஸ் தான் இருக்குது. சரி, 15 ஆம்ஸ் தான் போடணும். ஓகே, ஃபியூஸ் எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம சாவி ஆன் பண்ணி பார்ப்போம். சாவி ஆன் பண்ண பார்த்தீங்களா? சாவி ஆன் பண்ணால் ஃபியூஸ் போகல. இப்போ நல்லா இப்போ சரியாயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து ஆடுன்னு அப்போ இண்டிகேட்டர் போடு. இண்டிகேட்டரில் போடு. இண்டிகேட்டரில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். ಬ್ರೇಕ್ ವೈರ್ ಸ್ವಿಚ್ ಇರುತ್ತೆ. ಬ್ರೇಕ್ ವೈರ್ ಸ್ವಿಚ್ ಮಾಡಿ ஓகே. இப்போ செல்ஃபி ஸ்டார்ட் பண்ணி தான் போகிறோம். இப்போ வரணும், செல்ஃபி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சரி. ஏதோ டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வீடியோவில் சொல்லித்தரோம். உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் எங்களுக்கு மெசேஜ் யூடியூப்னா மெசேஜில் போட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் ஏதோ கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஓகே.